மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் ஹோம்மேட் கேக் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்குறோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பிஸ்னஸ் இருக்குது. ஒரு ஹாப்பியான ஹோம் மேக்கரும் கூட. ஆனால் என்னோடய ஹெல்த் விஷயத்த பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து டிஸ்டர்பன்ஸாகவும் எனக்கு 2 காலுமே வந்து தொடர்ந்து நின்றுட்டே இருக்கிறதுனால 2 கால்லையுமே எனக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு. முதுகுலேயுமே ஒரு ஸ்டெயின் இருந்துச்சு. அம்மா அப்பா 2 பேருமே சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. நம்மளுக்கும் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஷிவாலயாவை சஜஸ்ட் பண்ணாருங்க. உண்மையாலுமே என்னோடய லைஃப்பில் ரொம்ப உருப்படியான எனக்குனே நான் செலவு பண்ணிக்கிட்ட பிரயோஜனமான ஒரு வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷிவாலயாவில் இருந்தது தான். நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஷிவாலயாவோட நோக்கமாக இருக்குது. அதுவே ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த நோய் வரக்கூடாது அப்படின்னா உணவு மூலியமே நம்மளுக்கு நாமளே டாக்டராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷிவாலயா போகணுங்க. நாங்கள் ஒரு வீக் தான் இருந்தேன் அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் அங்கே டாக்டர்ஸ் கிட்டலாம் நான் வந்து தொடர்ந்து பேசுகிறேன். எனக்கு ஏதாச்சும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா நான் உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் எனக்கு வந்து எந்த ஒரு தாமதமே இல்லாமல் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அக்காங்களாமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களாகட்டும், நம்மளுக்கு குக் பண்ணி தரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கனிவாக இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் முகத்துலேயும் கூட வந்து ஒரு சிடுசிடுப்போ கோவமோ நாங்கள் பார்க்கவே இல்லை. அங்கே கொடுக்குற மசாஜ் ஆகட்டும், அவங்க கொடுக்குற பேக் ஆகட்டும், ஒரு மாத்திரை கூட அவங்களுக்கு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலைங்க. அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து வீட்லேயும் பண்ணிக்க முடியும். அது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலியில் நான் ஒருத்தி மட்டும் தாங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு இதை சொல்லி கொடுத்து எங்கள் வீட்லேயும் நிறைய உணவு பழக்கங்களை மாற்றிருக்கிறோம். நிறைய வாழ்வியல் முறை மாற்றங்களை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதனால் எல்லாத்தோட ஹெல்த் பிரச்சனையிலையுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எங்கள் அம்மாவும் வந்து என் கூட ஒரு 4 நாள் இருந்தாங்க. அங்கே இருக்கிறத பார்த்து இதுக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்டு கூட வரல, என் கூட அட்டெண்டராக தான் வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிறத பார்த்தே வந்து அவங்களும் கற்றுக்கிட்டு இப்போ நிறைய உணவு முறையிலலாம் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து ஹெல்த்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்குது. உணவு முறை மாற்றத்தினால, சின்ன வாழ்வியல் முறை மாற்றத்தினால நம்மளோட மனசுலையும் உடல்லையும் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா, குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஷிவாலயா வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஏன்னா மனதளவுலையும் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நிறைய குழப்பங்களோடையும் மனசில் ஒரு அமைதி இல்லாமையும் நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ்லையும் வந்து நான் ஷிவாலயா போயிருந்தேன். ஸோ ஹெல்த்து ப்ளஸ் மனசு சம்மந்தப்பட்டது விஷயத்துலையும் எனக்கு ரொம்ப வந்து சிரமத்தில் தான் நான் இருந்தேன். இது எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு கிடச்சிருக்குதுங்க. என்னை சுற்றி பார்க்குறவங்க எல்லாருமே என்னை பார்த்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து எனக்கு ஷிவாலயானால் கிடச்சது தான். ஷிவாலயா டீமுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.